இலங்கையில் இலங்கை இராணுவத்திற்கும் ஈழப் போராளிகளுக்கும் இடையே இறுதி யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருந்த 2009ஆம் ஆண்டு அது. ஈழத் தமிழர்கள் மீதான இனப்படுகொலைக்கு இந்திய அரசு துணை போகிறது என்று தமிழ்நாட்டில் பெரும் போராட்டம் வெடித்துக் கொண்டிருந்தது. தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள் பலவும் போராட்ட களத்தில் குதித்திருந்தன. இந்நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் புளியநல்லூரைச் சேர்ந்த முத்துக்குமரன் என்ற 28 வயது இளைஞர் சென்னை நுங்கம்பாக்கத்தில் மத்திய அரசு அலுவலகங்கள் இருக்கும் சாஸ்திரி பவனுக்கு ஜனவரி 29 அன்று காலை வந்தார். திடீரென ஈழத் தமிழர்களுக்கு ஆதரவாக கோஷம் எழுப்பிய முத்துக்குமரன் இலங்கை இராணுவத்தால் கொன்று குவிக்கப்படும் ஈழத் தமிழர்களை காப்பாற்றுங்கள் என்று குரல் எழுப்பியபடியே தான் கையோடு கொண்டு வந்திருந்த மண்ணெண்ணெயை ஊற்றி தீயை பற்ற வைத்துக் கொண்டார். அப்போது அவர் கையில் இருந்த துண்டு பிரசுரங்கள் காற்றில் பறந்தன. அவற்றில் ஈழ போராட்டத்தை ஆதரிக்கும் வார்த்தைகள் நிரம்பி இருந்தன. உடல் முழுவதும் தீ எரிந்த நிலையில் ஓரிடத்தில் சாய்ந்து சரிந்து விழுந்தார் முத்துக்குமரன். மீது எரிந்து கொண்டிருந்த தீ அணைக்கப்பட்டு அவரை உடனடியாக காவல்துறையினர் கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்த்தனர். மருத்துவமனையில் முத்துக்குமரன் அனுமதிக்கப்பட்ட போதே அவரின் உடல் 75% பாதிக்கப்பட்டிருந்தது. அந்த ரணத்துக்கு மத்தியில் காவல்துறையினரிடம் முத்துக்குமரன் கொடுத்த அந்த மரண வாக்குமூலம் மிக முக்கியமானது. இலங்கையில் தமிழ் இனம் சிறக்க வேண்டும். இந்திய அரசு இலங்கை பிரச்சனையில் குருடாகிவிட்டது. அதன் கண்களை திறப்பதற்காகவே எனது உடலில் தீ வைத்துக் கொண்டேன். வேறு எங்கும் தீக்குளித்தால் சாதாரணமாக விட்டு விடுவார்கள். எனவேதான் மத்திய அரசு அலுவலகத்திற்குள் சென்று தீ குளித்தேன். இலங்கை தமிழர்களை காப்பாற்ற தமிழ்நாட்டில் பெரிய அலை கிளம்பியுள்ளது. எனினும் மத்திய அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஈழத் தமிழர்களில் நிறைய புத்திசாலிகள் இருக்கின்றனர். அவர்கள் பலியாவது வேதனையாய் இருக்கிறது என்று குறிப்பிட்டிருந்தார் முத்துக்குமரன். தீக்குளிப்பதற்கு முன்னர் நீண்ட கடிதம் ஒன்றை எழுதி வைத்திருந்தார் முத்துக்குமரன். அந்த கடிதம் ஊடகங்களின் வாயிலாக வெளிக்கொண்டு வரப்பட்டது. அந்த கடிதத்தில் கருணாநிதி தலைமையிலான திமுக அரசை கடுமையாக சாடியிருந்தார் முத்துக்குமரன். குறிப்பாக தமிழ்நாடு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதவி விலகுவது குறித்து எடுத்த முடிவு ஒரு நாடகம் என்றும் குறிப்பிட்டிருந்தார். முத்துக்குமரனின் மரணம் தமிழ்நாட்டில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது. பள்ளி கல்லூரி மாணவர்கள், பெண்கள், பத்திரிகையாளர்கள், வழக்கறிஞர்கள், மருத்துவர்கள், பொறியாளர்கள், பொதுமக்கள் என அணிதிரண்டு வந்து அஞ்சலி செலுத்தினர். பல இடங்களில் அஞ்சலி ஊர்வலங்கள் நடந்தன. அந்த ஊர்வலங்கள் எல்லாம் ஈழத் தமிழர்களுக்கு ஆதரவாக இலங்கை அரசுக்கு எதிராக திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு எதிராக உருமாற தொடங்கி இருந்தன. என் பிரேதத்தை உடனே எரித்து விடாதீர்கள், துருப்புச் சீட்டாக வைத்துக் கொண்டு முடிந்தவரை போராடுங்கள் என்று தன்னுடைய கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார் முத்துக்குமரன். அதனால் அவரது இறுதி நிகழ்வில் மிகப்பெரிய தாமதம் ஏற்பட்டது. உடலை அடக்கம் செய்வதற்கு மாணவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து போராடினர். பெரும் முயற்சிக்கு பிறகு அவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட்டது. ஈழ இறுதி யுத்தம் தமிழ்நாட்டின் கொதிநிலையை அதிகப்படுத்தி கொண்டிருந்த போது முத்துக்குமரனின் தீக்குளிப்பு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பதற்றத்தை ஏற்படுத்தி இருந்தது. முத்துக்குமரனை அடியொற்றி பள்ளப்பட்டி ரவி, சீர்காழி ரவிச்சந்திரன், வாணியம்பாடி சீனிவாசன், கடலூர் தமிழ்வேந்தன், சென்னை சிவப்பிரகாசம், பெரம்பலூர் எழில்வளவன், சிவகாசி மாரிமுத்து என்று மொத்தம் 17 பேர் தீக்குளித்து மரணம் அடைந்தனர். அடுத்தடுத்த மரணங்கள் தமிழ்நாட்டில் ஒரு கொந்தளிப்பான சூழலை உருவாக்கி இருந்தன.